அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோல சுவையான கத்திரிக்காய் மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த அருமையான குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மொச்சைக்காய் எடுத்து அதுல இருந்து பயிரை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மொச்சையை சேர்த்து அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பதினஞ்சு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 தக்காளி, 3 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு அருமையான சுவையை கொடுக்க போற ஒரு பேஸ்ட்டை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா இல்லாம நல்ல நைஸா ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளி, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற மொச்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கத்திரிக்காய் மொச்சை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப புளி தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கிறது ஒரு சுவைக்காகத்தான், அதனால அதிகமா சேர்க்க தேவையில்லை. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அடிக்க ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக வெல்லமும் வெட்டி வச்சிருக்க மல்லி இலைகளையும் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அருமையான கத்திரிக்காய் மொச்சை குழம்பை சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.